Welcome students and viewers. We are in 12th Biogeology 6th lesson. 6th lesson name is Evolution. In this lesson, today's section, I would like to teach about Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg சமன்பாடு. Come to the introductory part. So our topic is 6.7 Hardy-Weinberg principle. So in Tamil, Hardy-Weinberg கொள்கைகள். Hardy-Weinberg principle. So in nature, இயற்கையில் பாப்புலேஷன்ஸ் ஆர் யூஷுவலி எவால்விங். இயற்கையிலேயே இனத்தொகைகள் பரிணாமம் அடைகின்றன. எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சச் தி கிராஸ் இன் ஓப்பன் மெடோஸ். ஓப்பன் மெடோனா திறந்த வெளியில் உள்ள, கிராஸ்னா புற்கள், ஓப்பன் மெடோனா திறந்த வெளியில் உள்ள புற்களும், வேர்ல்ட்ஸ் இன் எ ஃபாரஸ்ட், காடுகளில் உள்ள ஓநாய்களும், வேர்ல்ட்ஸ் இன் தமிழ் ஓநாய்கள், அண்டு பாக்டீரியா இன் எ பர்சன் பாடி, ஒரு மனிதரின் உடலில் உள்ள பாக்டீரியா, ஆல் நேச்சுரல் பாப்புலேஷன். இவைகளாம் இயற்கையிலேயே காணப்படக்கூடிய இனத்தொகைகள். பாப்புலேஷன்னா இயற்கை இனத்தொகைகள். ஸோ இவைகளில் இயற்கையாக நேச்சராகவே எவல்யூஷன் நடக்குது, இயற்கையாகவே பரிணாமம் அடைகின்றன. ஓகே, ஸோ இன் நேச்சர் பாப்புலேஷன்ஸ் ஆர் யூஷுவலி எவால்விங். இயற்கையிலேயே பாப்புலேஷன்ஸ் ஆர் பொதுவாக எவால்விங் உருவாகிறது, பரிணாமம் அடைகின்றன. எதெல்லாம்? ஓப்பன் கிராசஸ் இன் ஓப்பன் மீடோ, வேர்ல்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட், பாக்டீரியா இன் எ பர்சன் பாடி, ஆல் நேச்சுரல் பாப்புலேஷன். இது எல்லாமே இயற்கையில் காணப்படக்கூடிய இனத்தொகைகள். all of this population are likely to be evolving some of their genes. ஸோ இந்த இப்படி மேல் குறிப்பிட்ட அத்தனை பாப்புலேஷன்லையுமே ஒரு சில ஜீன்கள் பரிணாமத்திற்கு உட்படுகின்றன. எவால்விங் சம் ஆஃப் their genes. சரிங்களா? ஆல் ஆஃப் திஸ் பாப்புலேஷன், மேற்குறிப்பிட்ட அனைத்து இனத்தொகையிலையும் லைக்லி டு பி எவால்விங். சரிங்களா? ஸோ அதில் எவல்யூஷனில் அதாவது பரிணாமத்தில் பங்கேற்கிறது. அதில் எல்லாமான்னு கேட்டால் இல்லை. சம் ஆஃப் தேர், சில ஜீன்கள் மட்டும் எவல்யூஷனில் பங்கேற்குது. சரிங்களா? பரிணாமத்திற்கு உட்படுகின்றன. Here, evolution does not mean that population is moving towards perfection. எவல்யூஷன் என்பது, பரிணாமம் என்பது, எவல்யூஷன் does not mean that. எவல்யூஷன் என்பது நிறைவை நோக்கி மூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ஷன்னா நிறைவு, பாப்புலேஷன் இதோட முடியுது அப்படிங்கிற நிறைவை நோக்கி பயணிக்குது என்று உங்களால் கருதக்கூடாதுன்னு அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உயிரினங்கள் நிறைவை நோக்கி நகர்கின்றன என்று பொருள் அல்ல, அந்த மீனிங் இல்லை. சரிங்களா? எவல்யூஷன் என்பது டஸ் நாட் மீன் தட், எதை கூறுவதில்லை, எதை பொருளாக சொல்வதில்லை. டஸ் நாட் மீன் தட் பாப்புலேஷன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ். சரிங்களா? பாப்புலேஷன், உயிரின தொகைகள் மூவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். உயிரின தொகையானது பெர்ஃபெக்ஷன், நிறைவை நோக்கி பயணிக்கிறது என்று பொருள் அல்ல. அப்போ எவல்யூஷனை இப்படி பொருள் இல்லைன்னா, இப்படி மீன்ட் இல்லைன்னா, அப்படின்னு அப்புறம் வேறு என்ன மீனிங்கு? ஓகே, perfection rather the population is changing its genetic makeup over generation. Population is changing its genetic makeup over generation. அப்போது என்ன நடக்குதுன்னா, எவல்யூஷனால் பாப்புலேஷன் இஸ் சேஞ்சிங் இட் ஜெனட்டிக் மேக்கப். தமிழில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் மரபியல் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுகிறது என்று அர்த்தம். ஓகே, மரபியல் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுகிறது என்பதுதான் மீனிங். ஓகே, ஸோ பாப்புலேஷன் இஸ் சேஞ்சிங் இட் ஜெனட்டிக் மேக்கப். ஸோ உயிரின தொகைகளானது, மக்கள் தொகையானது சேஞ்சிங், எதை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஜெனட்டிக் மேக்கப், அதாவது மரபியல் கட்டமைப்பை மாற்றி அமைக்கின்றன. ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் அந்த உயிரின தொகைகள்
மரபியல் கட்டமைப்பை மாற்றியமைக்கின்றன அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும், அப்படின்னு தான் மீனிங். எந்த மீனிங் இல்லை. டஸ் நாட் மீன் தி பாப்புலேஷன் மூவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் ஆனது பெர்ஃபெக்ஷனை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு நம்பாதீங்க, அது பொருள் அல்ல. சரிங்களா? ஜெனட்டிக் மேக்கப்பை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ வேர்ல்ட் பாப்புலேஷன். சரிங்களா? வேர்ல்ட் பாப்புலேஷன் அப்படின்னா ஓநாய்கள் வந்து ஒரு கூட்டமாக இருக்கின்றன. சரிங்களா? அதாவது ஓநாய் இனக்கூட்டத்தில், சரிங்களா, வேர்ல்ட்னா ஓநாய் பாப்புலேஷன் இனக்கூட்டம், ஓநாய் இனக்கூட்டத்தில் தேர் மே பி எ ஷிஃப்ட் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ ஜீன். சரிங்களா? ஓநாயில் ஜீன்களினுடைய அந்த அல்லீல்களினுடைய நிகழ்வெண் மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேஃபர்னா சாம்பல் நிற ரோமம், சாம்பல் நிற ஹேர், சாம்பல் நிற ரோமம் கொண்ட அந்த கேரக்டரை ப்ரொடியூஸ் சாம்பல் நிற ஓநாய்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, சாம்பல் நிற ஃபர்ரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன்களினுடைய அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகி என்னவா மாறுதுன்னா பிளாக் ஃபர்ராக மாறுது. சரிங்களா? கருப்பு நிற ரோமங்கள் கொண்ட ஓநாய்களாக மாறுகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ வேர்ல்ட் பாப்புலேஷன். சரிங்களா? ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேர்ல்ட் பாப்புலேஷன்னா, ஸோ அந்த ஓநாய்கள் இனக்கூட்டத்தில் தேர் மே பி எ ஷிஃப்ட் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன். சரிங்களா? ஸோ அங்கே ஜீன்களுடைய நிகழ்வெண் மாற்றமடைகிறது. ஸோ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா கிரேஃபர்னா, ஸோ சாம்பல் நிற ரோமங்களை கொண்ட, சாம்பல் நிற முடிகளை கொண்ட அந்த ஓநாய்களினுடைய ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகுது. என்னவா சேஞ்சஸ் ஆகுதுன்னா, சரிங்களா, பிளாக் ஃபர்ராக மாறுது, கருப்பு நிற ரோமங்கள் கொண்ட முடிகளாக மாறுகிறது. சம்டைம்ஸ் திஸ் டைப் ஆஃப் சேஞ்சஸ், இந்த மாதிரியான மாற்றங்கள் இஸ் டியூ டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டியூ டு நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு ஒரு காரணம். டியூ டு மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். ஸோ மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் கால் வாட் மைக்ரேஷன். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பறந்து போதல், நகர்ந்து செல்லுதல். டியூ டு ரேண்டம் ஈவெண்ட். சரிங்களா? சில சீரற்ற நிகழ்வுகள் காரணமாகவும் ஏற்படலாம், சில சீரற்ற நிகழ்வுகளாலும் கூட ஏற்படலாம். ஸோ திஸ் 3 ரீசன், okay, natural selection, migration, random event, these 3 kind of factor change the allelic frequencies, okay, in your population. First, we will see the set of conditions required for a population not to evolve. Okay, first we will see the set of conditions required for a population not to evolve. அது என்ன சொல்லுங்கன்னா, ஒரு இனக்கூட்டத்தில் பரிணாமம் நிகழாமல் இருப்பதற்கான நிலைகளை ஆராயலாம். ஃபஸ்ட் நம்ம ஆராயலாம். ஃபஸ்ட் we will see the set of condition. சில முக்கியமான கட்டுப்பாடுகளை பார்க்கலாம். எதில் பார்க்கலான்னா, required for the population not to evolve, அந்த பரிணாமம் என்கிற நிகழ்ச்சி நிகழாமல் இருப்பதற்கான நிலைகள். கண்டிஷன் அப்படின்னா நிலைகள், எவல்யூஷன் அப்படின்னா பரிணாமம், நாட் டு எவால்வ்னா பரிணாமம் நிகழாமல் இருப்பதற்கான சில நிலைகளை ஆராயலாம். சரிங்களா? பாருங்க, ஹார்டி ஆஃப் யூகே. ஹார்டி இவர் ஒரு முக்கியமான நேச்சுரலிஸ்ட். ஹார்டி, சரிங்களா, யூகேனா யுனைடெட் கிங்டம், அமெரிக்காக்காரரு. நெக்ஸ்ட் வெயின்பர்க், ஜெர்மனிலேருந்து வெயின்பர்க். ஸோ ஹார்டி வெயின்பர்க், இந்த 2 பேருமே ஸ்டேட் தட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஸ்டேட் தட் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் இன் எ பாப்புலேஷன். ஒரு இனக்கூட்டத்தில், ஒரு பெரிய இனக்கூட்டத்தில் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ், அல்லீல்களின் நிகழ்வுகளானது ஆர் ஸ்டேபிள், நிலையானது, கான்ஸ்டன்ட், மாறாது. சரிங்களா? ஸோ அல்லீல் ஃப்ரீக்வன்சி இன் எ பாப்புலேஷன், ஒரு இனத்தொகையில், ஒரு பெரிய கூட்டத்தில், ஒரு பாப்புலேஷன், ஒரு மக்கள் தொகையில், ஒரு இனக்கூட்டத்தில் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ்
அல்லீல்களின் நிகழ்வுகளானது ஸ்டேபிள் நிலையானது, கான்ஸ்டன்ட் மாறாதது. ஃப்ரம் ஒன் ஜெண்டர்ஸ் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறைகளும், ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைகள் வரைக்கும். ஸோ அந்த அல்லீலி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா ஜென்ரேஷன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப், அப்படி ஆகாமல் இருக்கணும், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனில் அந்த அல்லீலி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார், ஆப்சன்ஸ்னால் இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்கக்கூடாது? ஜீன் ஃப்ளோ அப்படின்னா ஜீன் ஓட்டம், மரபணு ஓட்டம் இருக்கக்கூடாது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மரபிய நகர்வு இருக்கக்கூடாது. மியூட்டேஷன், சரிங்களா? மியூட்டேஷன் அப்படின்னா திடீர் மாற்றம் இருக்கக்கூடாது. ரீமினேஷன், சரிங்களா? மரபணு மறுசேர்க்கை இருக்கக்கூடாது. நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு. இதெல்லாம் ஒரு பாப்புலேஷன் உள்ளே என்டர் ஆகலை. இந்த 5 ஃபேக்டர் வாட் ஆர் தேட்? ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன். இந்த 5 ஈவெண்ட்டும் ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே என்டர் ஆகலைன்னா ஸோ அந்த பாப்புலேஷனுக்குள்ளே ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ், சரிங்களா, ஜீன்களின் தொடர் தோன்றுதல் அல்லது ஜீன்களின் நிகழ்வெண்ணானது மாறாது அப்படின்னு யார் சொல்கிறா? ஹார்டி அண்ட் வெயின்பெர்க். ஹார்டி வந்து யூகே, ஸோ வெயின்பெர்க்கு ஜெர்மனி. இவங்க 2 பேர் சேர்ந்து கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ if a population is in a state of Hardy-Weinberg equilibrium, ஒருவேளை ஒரு இனத்தொகையானது, ஒரு பாப்புலேஷன் ஆனது, ஓகே, இஃப் எ பாப்புலேஷன் இன் ஸ்டேட் ஆஃப் Hardy-Weinberg equilibrium, ஒரு இனத்தொகை, ஒரு மக்கள் தொகையானது Hardy-Weinberg ஈக்குலிபிரியத்தில், Hardy-Weinberg அந்த சமநிலை, அந்த வேல்யூவில் இருந்துச்சுன்னா த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் அல்லீல்களின் நிகழ்வெண்களானது ஜீனோடைப், அல்லீல்களின் நிகழ்வெண் ஜீனோடைப்னா ஸோ ஜீனோடைப் அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா மரபு வகை. ஓகே, அல்லீல்களில் ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அல்லீல்கள் நிகழ்வெண், ஜீனோடைப்னா மரபு வகை. ஓகே, ஆர் செட் ஆஃப் அல்லீல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லீல்களின் தொகுப்பு. ஓகே, இந்த 3மே ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல்களின் நிகழ்வெண் அல்லது அண்டு ஜீனோடைப், ஜீன்களின் வகை, செட் ஆஃப் அல்லீல்களின் தொகுப்பி. இன் தட் பாப்புலேஷன் வில் ரிமைன் சேம் ஓவர் ஜென்ரேஷன். சரிங்களா? எல்லா தலைமுறைகளும், சரிங்களா, அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் அதே மாதிரி இருக்கிறாங்க. பேரண்ட்டில் என்ன ஜீனோடைப் இருந்துச்சோ, என்ன அல்லீல் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சோ, என்ன செட் ஆஃப் அல்லீல் இருந்துச்சோ, இது அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே ரெஃப்ளெக்ட் ஆகுது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பிட்வீன். சரிங்களா? சேஞ்சஸ் இருக்காதுங்கிறாங்க. அதாவது Hardy-Weinberg ஈக்குவலத்தில். அப்போ ஒரு வேளை சேஞ்சஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்று அந்த மேலே ஒரு 5 ஃபேக்டர் பார்த்தீங்களா? மியூட்டேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ரீகாம்பினேஷன், மியூட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் அன்னெசரியாக உள்ளே பூந்ததுன்னா ஸோ அந்த அல்லீலி ஃப்ரீக்வன்சி, ஜீனோடைப்பு, செட் ஆஃப் அல்லீல்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுது. ஆனால் இது புகழே அப்படின்னு உள்ளே போகல. இந்த மேலே சொன்ன 5 ஃபேக்டர் உள்ளே போகலின்னா ரிமைன் சேம். அப்படியே பேரண்ட்லேருந்து இருந்துச்சோ அப்படியே அவங்களோட யங்கொன்லேயும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜனிலையும் அந்த அல்லீல், ஜீனோடைப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஓவர் ஜென்ரேஷன் அடுத்த தலைமையில் அப்படியே இருக்குங்கிறாங்க. ஸோ எவல்யூஷன் இஸ் எ சேஞ்சஸ் இன் த அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ், சரிங்களா, இன் எ பாப்புலேஷன் ஓவர் எ டைம். ஸோ கால ஓட்டத்தில் இனத்தொகையில், சரிங்களா, அல்லீல் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பேர் எவல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓவர் எ டைம்னா காலப்போக்கில்னு கூட எடுத்துக்கலாம். ஓவர் காலப்போக்கில் அல்லது காலத்தின் ஓட்டத்தில் என்ன நடக்குதுன்னா பாப்புலேஷனில், மக்கள் தொகையில் அல்லது இனத்தொகையில் அல்லீல் ஃப்ரீக்வன்சி, அல்லீல்கள் நிகழ்வுனாது சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் எவல்யூஷன், தான் பரிணாமம் என்கிறோம். ஓகே, ஸோ ஹென்ஸ் பாப்புலேஷன் இன் Hardy-Weinberg இஸ் நாட் எவால்விங். ஆனால் Hardy-Weinberg சமநிலையை கொண்டிருக்கும் இனக்கூட்டத்தில் பரிணாமம் நடக்காது, எவல்யூஷன் நடக்காங்கிறாங்க. எந்த பாப்புலேஷனில் Hardy-Weinberg ஈக்குலிபிரியம் இருக்குதோ, Hardy-Weinberg சமநிலை
அந்த எந்த பாப்புலேஷன் இருக்குதோ அந்த பாப்புலேஷனில் சரிங்களா அந்த குரூப்பில் எவல்யூஷன் இஸ் நாட் பாசிபிள், பரிணாமம் நடக்காது. ஓகே, ஹென்ஸ் பாப்புலேஷன் இன் ஹார்டி வெயின்பெர்க் இஸ் நாட் எவால்விங். ஸோ அதன் அடிப்படையில் ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் இருந்துச்சுன்னா அந்த பாப்புலேஷனில் எவால்விங், அதாவது எவல்யூஷன் நடக்காதுங்கிறாங்க. ஸோ சப்போஸ் ஒருவேளை we have a large population of beetles. இப்போ நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, வண்டுகளில் மிகப்பெரிய இனக்கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் we have large beetleனா வண்டுகள், we have a large population of beetleனா வண்டுகள். இப்போ வண்டுகளுடைய பெரிய அதிக எண்ணிக்கையிலான வண்டுகள் எடுத்துக்கலாம். வண்டுகளின் மிகப்பெரிய இனக்கூட்டத்தை எடுத்துக்கொண்டால், லார்ஜ் பாப்புலேஷன் மிகப்பெரிய இனக்கூட்டத்தை எடுத்துட்டோம்னா இன்ஃபினிட்லி லார்ஜ் பார்த்தா அப்படி நல்லா தெரியும். அண்ட் அப்பியர் இன் 2 கலர்ஸ். ஸோ அந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டில்ஸ் வந்து 2 கலரில் அப்பியராது. ஆனால் லார்ஜ் பாப்புலேஷன், பெரிய இனத்தொகை, பெரிய மக்கள் தொகை, ஆனால் 2 கலரில் அப்பியராது. ஸோ ஒன் இஸ் டார்க் கிரே, அடர் சாம்பல் நிறம், அது வந்து பிளாக்னு சொல்லுவோம். ரெண்டாவது லைட் கிரே, லைட் கிரே அப்படின்னா வெளிர் சாம்பல்னு சொல்லுவோம். அடர் சாம்பல் நிறம், அடர் சாம்பல் கரிஞ்சாம்பல்னு சொல்லலாம். டார்க் கிரேனா கருசாம்பல்னு சொல்லலாம். லைட் கிரேனா வெளிர் சாம்பல். இந்த மாதிரி 2 கலரில் இந்த வண்டுகள் இருக்குது. அந்த பீட்டில்ஸ் வந்து the beetles appear as 2 colors. ஓகே, டார்க் கிரே, சம் ஆஃப் them are லைட் கிரே. ஸோ டார்க் கிரே இன் தமிழ் கரிஞ்சாம்பல், லைட் கிரே இன் தமிழ் வெளிர் சாம்பல். ஸோ இந்த 2 கலரில் ஸோ அந்த பீட்டில்ஸ் இருக்குது. அண்டு the coloration is determined by அந்த டார்க் கிரே, லைட் கிரே, இந்த கலரை வந்து யார் கொடுக்குறாங்க, யார் தீர்மானம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜீன், கேபிட்டல் ஏ ஜீன். ஸோ இன்கேஸ் த அனிமல் கண்டெயின் கேபிட்டல் ஏ அண்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் இ. சரிங்களா, எப்பொழுதுமே கேபிட்டல் ஏன்னு வந்தால் டாமினன்ட் ஜீன், ஸ்மால் ஏன்னா ரிசசிவ் ஜீன். ஓகே, எப்பொழுதுமே டாமினன்ட் ஜீன் டாமினன்ட் ஓவர் த ரிசசிவ் ஜீன். அதாவது ஒடுங்கு, ரிசசிவ்னா ஒடுங்கு ஜீன்கள், ஒடுங்கு ஜீன்களை ஓங்கு ஜீன்கள் மிரட்டிடும், அதை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் தடுத்துரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏங்கிறது டாமினன்ட் ஜீன். அப்போது இது வந்து டாமினன்ட் ஜீனாக இருக்கிறதுனால, இது டாமினன்ட் ஜீனாக இருக்கிறனால இந்த ஸ்மால் ஏ ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்போது கேபிட்டல் ஏ ஜீன் இண்டிகேட் dark grey color, and also capital A small a are also indicate dark grey color. Why they capital A small a form a light grey color? Why? Because capital A is dominant. capital A வந்து ஓங்கு நிலையில் இருக்கிறனால அந்த ஸ்மால் ஏவினுடைய ஃபங்க்ஷனை தடுத்துரு கேபிட்டல் ஏ. அப்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ. ஸோ இந்த கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர் கொண்ட ஜீன்கள் எல்லாமே காமனாக எதை ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலர் இருக்கக்கூடிய அனிமல்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் கிரே இருக்கக்கூடிய அந்த பீட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ண தெரியணும். ஓகே, அதே மாதிரி as well as small a beetle recessive, small a, this is recessive gene, recessive allele. So in case the animal contains recessive a, the color is light gray, வெளிர் சாம்பல் நிறமாக இருக்கும். ஓகே, ஸோ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ பீட்டில், சரிங்களா, இந்த வண்டுகள் ஆர் லைட் கிரே, அதாவது வெளிர் சாம்பல் கொண்டது. ஸோ இந்திய பாப்புலேஷன் லெட்ஸே, இப்போ இந்த பாப்புலேஷனில் ஓகே, இது இந்திய பாப்புலேஷன் லெட்ஸே இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா say that A allele has frequency of P of 0.3. ஓகே, ஸோ அந்த ஏ அல்லியில் வந்து பீன்னு எடுத்துக்கிறேன், ஏங்கிற டாமினன்ட் ஜீன் தானே, அதை பீன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட வேல்யூ என்ன 0.3 = 0.3.
Okay, so in a population, let's say the population வந்து A allele A ஜீனுடைய frequencies நிகழ்வெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஜீனுடைய நிகழ்வெண் A ஜீனுடைய தொடர் தோன்றல் அல்லது நிகழ்வெண் எப்படி இருக்குன்னா 0.3. ஸோ அந்த அல்லீலிக் ஃப்ரீக்குவன்சியை நம்ம Pன்னு ஷார்ட் எழுத்தில் சொல்லுவோம். ஏங்கிற ஜீனுடைய அல்லீலிக் ஃப்ரீக்குவன்சியை Pன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூ 0.3. சேம் டைம்ஸ் ஏ அல்லீல் ஸ்மால் ஏ அல்லீல் சரிங்களா ஸ்மால் ஏன்னா அந்த ஸ்மால் ஏ அல்லீல் ஹேஸ் ஏ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் Q. அந்த ஸ்மால் ஏ அல்லீல் லைட் கிரேன்னு சொல்லிங்களா அந்த ஸ்மால் ஏ அல்லீலினுடைய நிகழ்வெண் அல்லீலி ஃப்ரீக்குவன்சி actually 0.7. so that is considered as, so we can give a proper letter actually Q. Okay, dominant allele A, frequency letter is P. Same time small a allele frequency letter is Q. So Q value is 0.7. Q value is 0.7. Automatically P plus Q is equal to 1. P plus Q 1. So 0.3, listen, 0.3, 0.7. So we can add what? 1, isn't it? 7, 3, 7 plus 3, 10, isn't it? If a population in Hardy-Weinberg equilibrium, ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு இனத்தொகையானது பாப்புலேஷன் இனத்தொகை ஒரு இனத்தொகையானது ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் ஹார்டி-வெயின்பெர்க் அந்த வேல்யூவுக்கு ஏற்றாற்போல் இருந்தால் அந்த ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூவை கொண்டு இயங்கினால் த ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சினா மரபணு ஜீன் சரிங்களா மரபணு நிகழ்வெண்ணானது ஜீன் நிகழ்வெண்ணானது கேன் பி எஸ்டிமேட்டட் பை. ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னா ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி த ஈக்குவேஷன் P plus Q whole squared, isn't it? P plus Q whole squared is equal to P squared 2PQ Q squared, isn't it? This is the formula. P plus Q whole squared is equal to P squared 2PQ Q squared, isn't it? First, what is mean by P square? Okay, what is P square? Frequency of A allele. Okay, frequency of dominant allele AA. So this is responsible for dark gray color, isn't it? So frequency P squared is equal to frequency of AA allele. Next, 2PQ. 2PQ nothing but frequency of hybrid allele, capital A small a, isn't it? But these are also dark gray color because A is dominant over the A allele. So A allele வந்து ஓங்குதன்மையில் இருக்குது ஸ்மால் ஏ அல்லீல் வந்து ஒடுங்குதன்மையில் இருக்குது. அப்போ ஓங்கு பண்பு தான் நிலச்சி நிற்கும் அதோட கேரக்டரும் அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரும். ஸ்மால் ஏ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் தடுத்துடும் கேபிட்டல் ஏ தடுத்துடும். அப்போ இதுவும் டார்க் கிரே கலர் தான். ஸோ டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் capital A small a. Here next Q squared is frequency of small a. This is small a stands for light gray color, isn't it? Q squared is nothing but frequency of capital A small a, isn't it? So come to the calculator part. Okay, so already you know value of P is 0.3, Q is equal to 0.7, isn't it? Already you know P value is 0.3 comma what is the Q value 0.7. okay, next, so P squared is equal to 0. P squared, isn't it? 0.3 whole squared. So 0.3 into 0.3, so what we get 0.09, isn't it? So this is the value 0.09. okay, so 9% of AA is actually, so P indicate what? Frequency of A. So 9% of capital A allele. Next, 2PQ. 2PQ is equal to 2P plus Q, isn't it? 2, so 0.3 plus
0.7, isn't it? 2pq. So is equal to 0.40 is equal to 42% of AA. Capital A, small a. Capital A dominant, small a recessive. So capital A dominant over the small a. Capital A வந்து small a வினுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ 2pq is equal to 0.3, 0.7 is equal to 0.42, isn't it? 0.42 is equal to 42%. Next, q value. Q is equal to small a, isn't it? Small a frequencies, gene frequencies. Okay, 0. Q value, so equal to 0.7 whole squared. Okay, so 0.7 into 0.7 is equal to 0.49, isn't it? Okay, so is equal to 0.49 into 100, so is equal to 49%, isn't it? Okay, 0.49 into 100 is what? So 49%. So here capital A frequencies is gene frequency 9%. Capital A small a gene frequency is 42%. Same time small a gene frequency is 49%. So here, so this formula is very important. Okay, remember it, don't forget it. First of all, understand the calculate area. Okay, very important. Here, hence the beetle population appears to in Hardy-Weinberg equilibrium. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டுகளின் இனக்கூட்டம் ஹார்டி-வீன்பெர்க் சமநிலையில் இருப்பதை அறியலாம். கரெக்டுங்களா? அப்போ என்ன சமநிலையில் இருக்குது? ஹார்டி-வீன்பெர்க் சமநிலையில் இருப்பதை அறியலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒன்றுங்கிறது கிடைக்குதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the, okay, so 9%, 42%, 49%. Okay, so 9 plus 2 11, 11 plus 1 20, so 2. Okay, 4 plus 4 8 plus 10 100, so what? 1. Okay, P plus Q is equal to 1, isn't it? Correct. This value is correct, isn't it? So hence beetle population appears to be in Hardy-Weinberg equilibrium. ஸோ இப்போ இங்கே வண்டுகளின் இணைத்தொகையானது எந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது? Hardy-Weinberg ஈக்குவலிபிரியத்துக்கு பொருத்தமான அந்த வேல்யூவுக்கு சமமானதாக அந்த வேல்யூவில் அந்த உயிரினங்கள் இயங்குவதாக நினச்சிக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 P + Q = 1. அதாவது இங்கே மியூட்டேஷன் இல்லை, ஜீன் மியூட்டேஷன் இல்லை, ரீகாம்பினேஷன் இல்லை. ஸோ எந்த இம்ப்ராப்பர் நிகழ்ச்சியும் அங்கே உள்ள நடக்கலை. அதனால் ஸோ தோஸ் பாப்புலேஷன் ஃபாலோ Hardy ஈக்குவலிபிரியம். ஸோ Hardy-Weinberg ஈக்குவலிபிரியம் வேல்யூவை கடைப்பிடிக்குது. ஸோ when beetles in Hardy-Weinberg Hardy-Weinberg சமன்பாட்டில் beetles அதாவது வண்டுகளானது ஓகே ரீப்ரொடியூஸ் த அல்லீல். ஸோ அவங்க என்ன பண்ணுது? அடுத்தடுத்து என்ன பண்ணுது? இந்த Hardy-Weinberg ஈக்குவலிபிரியத்தில் காணப்படக்கூடிய அந்த பாப்புலேஷன் வந்து ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கம் செய்கிறது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா அல்லீல்ஸ் அண்ட் ஜீனோடைப் ஃப்ரீக்குவன்சி, அல்லீல் ஃப்ரீக்குவன்சி அல்லீல்களின் நிகழ்வெண் ஜீனோடைப் ஜீன் வகைகளின் நிகழ்வெண் இரண்டுமே இந்த நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறையில் would-be ஃபாலோ பின்வருமாறு இருக்கிறது. then be following should be following. ஓகே, அல்லீல் ஜீனோடைப் ஃப்ரீக்குவன்சி அல்லீலினுடைய ஃப்ரீக்குவன்சி அல்லீல்கள் நிகழ்வெண் ஜீனோடைப் ஃப்ரீக்குவன்சி ஜீன்கள் நிகழ்வெண் இரண்டுமே ஓகே இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறையில் பின்வருமாறு உள்ளது. would-be பின்வருமாறு. பர் let assume that the frequency of A dominant A அல்லீலுடைய நிகழ்வெண் A அல்லீல் சரிங்களா, அதாவது ஸ்மால் a ரிசசிவ் அல்லீனுடைய ஃப்ரீக்குவன்சிஸ் இந்த பூல்
A frequency of A and capital A small a allele. கேபிட்டல் ஏ அல்லேல் கமா ஸ்மால் ஏ அல்லேல் ரெண்டு, அதாவது ஜீன்கள். இந்த கேபிட்டல் ஏ ஜீன் ஸ்மால் ஏ ஜீன் இந்த ரெண்டினுடைய ஃப்ரீக்வன்சி, இந்த ரெண்டினுடைய நிகழ்வெண்ணானது எதில் இந்த பூல் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது அந்த இனச்செல்களில் பார்த்தீங்கன்னா மேக் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வுட் பி தி சேம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பாப்புலேஷன் கார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தை ஃபாலோ பண்ணுதோ அந்த பாப்புலேஷன் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ அந்த பாப்புலேஷனில் கேபிட்டல் ஏ அல்லீல் ஃப்ரீக்வன்சி, ஸ்மால் ஏ அல்லீல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கேமிட் பூல் ஆஃப் த கேமிட், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீனை கொண்ட பாப்புலேஷனில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஜீன் கொண்ட பாப்புலேஷனில் சரிங்களா, அவங்களுடைய கேமிட்டில் அந்த இனச்செல்களில் மேக் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வுட் பி சேம், அடுத்த தலைமுறைகளும் ஒரே மாதிரி இருக்கும். தேர் வுட் பி நோ வேரியேஷன் இன் ப்ராஜினி. ஸோ அந்த கார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பாப்புலேஷனில் கிடைக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷனில் தேர் இஸ் நோ சேஞ்சஸ். புதிதாக பிறக்கக்கூடிய அந்த இளம் உயிரிகளில் ப்ராஜனியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏசஸ் லைக்கே பேரண்ட் என்ன ஜீன் இருந்துச்சோ, என்ன ஜீனோட ஃப்ரீக்வன்சி இருந்துச்சோ, அல்லீல் ஃப்ரீக்வன்சி அது அப்படியே ஸோ நியூ ஜென்ரேஷன்லையும் ஃபாலோ ஆகும், நியூ ப்ரோஜன்லையும் ஃபார்ம் ஆகும். So the genotype frequencies parent appears in the next generation. சரிங்களா? ஸோ genotype frequencies in the பேரண்ட்டில் என்ன ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சோ அது அப்படி எங்கே தோன்றுகிறது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லையும் தோணுது. சரிங்களா? ஸோ த ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சிஸ் இன் த பேரண்ட். சரிங்களா? பெற்றோர்களில் ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி சரிங்களா, ஜீன் வகைகளின் சரிங்களா பேரண்ட்டில், அதாவது பெற்றோர் உயிரிகளில் ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி ஜீன்களுடைய நிகழ்வெண்கள் என்ன இருந்துச்சோ அது அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் ரிப்பீட் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லையும் அது தோன்றுகிறது. ஸோ 9AA 12 42 ஸ்மால் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 49 small a, isn't it? So we can calculate with 3 value, you can get 1, p plus q is equal to 1. Okay, you can get common value, p plus q is equal to 1, so 1 value. Okay, next, if we assume that beetles mate randomly, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வண்டுகள் சீரற்ற முறை இனப்பெருக்கம் செய்வதாக கொண்டால், ஒருவேளை இதுக்கு என்ன பண்ணுதுன்னா சீரற்ற முறையில், ரேண்டம்னா சீரற்ற, இஃப் த அசியூம் தட் நாம் என்ன இப்போ ஃபீல் பண்ணி என்ன நினைக்கலாம், அசியூம்னா நினைத்தல், என்ன நினைக்கலாம்னா பீட்டில்ஸ் மேட் ரேண்டம்லி. ஸோ இந்த வண்டுகளானது ரேண்டம்லி என்னது, ஸோ சீரற்ற முறையில், தேவையில்லாமல் சீரற்ற முறையில் இணையுது. ரேண்டம்லி மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் இன் த பாப்புலேஷன். ஓகே, the probability of getting offspring genotype depends on the genotype of the combining parental gametes. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சீரற்ற முறையில் இனப்பெருக்கம் செய்வதாக கொண்டால் ஆண் பெண் இனச்செல்கள் கொடுத்து தேர்வு செய்தல், அடுத்த தலைமுறை உயிரினங்களில் மரபணு வாக்கம் தோன்றுவதற்கான நிகழ்வு எந்தெந்த வகை பெற்றோர் இனச்செல்கள் இணையின என்பதை பொறுத்தமையும். எந்தெந்த வகையான பேரண்ட் செல் இணையுது அப்படிங்கிற பொறுத்து அதை பொறுத்து நியூ ஜென்ரேஷனில் ஸோ அந்த ப்ராஜனியில் ஜீனோடைப் அல்லீல் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் ஆகலாம், அதை பொறுத்தே அமைகிறது. Okay, so probability getting offspring genotype depends upon the genotype of the combining parental gametes. அதை பொறுத்தான் அமைகிறது. So thank you, keep watching, don't watch and enjoy. Thank you.